நிறைய நாட்களை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த அறிவு வந்து அப்பயே நமக்கு இருந்திருந்தா இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிச்சிருக்கலாம். நடந்துதானே ஆகணும். நம்ம கண்டிப்பா அதுக்கேற்ற நமக்கு பலம் வந்து கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. இந்த அவார்டை இதை மட்டும் காட்டாம நான் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பால் பாயாசம் செஞ்சிருக்கேன். இதை வந்து உங்க ஸ்வீட்டோட உங்ககிட்ட நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த தான் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, இந்த மகிழ்ச்சியை உங்ககிட்ட இருந்துதான் எனக்கு கிடைச்சது. அந்த மகிழ்ச்சியை நான் உங்ககிட்ட வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். சென்னையில இருந்து எனக்கு வந்து ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ்ல எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நந்தா காலேஜ்ல இருந்து கல்கி அவார்டு பெஸ்ட் என்டர்பிரனர் அப்படின்ற ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல எஸ்பிபி ஷரண் அவர் கையால நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டோம் தான். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த அவார்டு. இப்போ இது வரைக்கும் நான் 4 அவார்டு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சில்வர் பட்டன், மீதி எல்லா அவார்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு அவார்டு ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. என்னோட சமையல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்து என்ன பண்ணீங்க, உங்கள் மசாலா நீங்கள் எனக்கு அரைச்சி கொடுங்கன்னு சொன்னீங்க. நம்ம மசாலா பொடிகளையும் அரைச்சி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஒரு தேவையானவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு இந்த அவார்டு வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமை. இந்த அவார்டை இதை மட்டும் காட்டாம நான் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பால் பாயாசம் செஞ்சிருக்கேன். இதை வந்து உங்க ஸ்வீட்டோட உங்ககிட்ட நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம பால் பாயாசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 2 என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி 2 2 உடச்சி வச்சுருக்கேன். முழுசாக வேணாலும் சேர்த்துக்குங்க. அதாவது பால் பாயாசத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நம்ம திராட்சை சேர்க்க வேண்டாம். ஒரு 10 திராட்சை மட்டும் சேர்த்துக்கலாம். காரப்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, முந்திரி பருப்பு திராட்சையை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக வெட்டுறாதீங்க. அதாவது பாதி அளவுக்கு முந்திரி பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துக்குவோம். நிறைய நாட்களை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த அறிவு வந்து அப்பயே நமக்கு இருந்திருந்தா இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இப்போ இருக்கு. ஏன்னா நம்ம இன்னுமே முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். எனக்கான நேரம் இந்த நேரம் தான் வந்திருக்கு. இந்த 4 வருஷம் தான் வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய பேர் வந்து சாதிக்கணும்னு நிறைய பேர் நம்ம இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால நமக்கு நாள் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சுன்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வந்து வரும், என்ன செய்ய தெரியும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க. நான் வந்து இது ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 வயசில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் தான் ஆகுது மசாலா ஆரம்பிச்சு. நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் வேண்டாம். எதுலேயுமே ஒரு தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக அடுத்த காலம் எடுத்து வைக்கிறதுக்கு நடந்து தானே ஆகணும். நம்ம கண்டிப்பாக அதுக்கேற்ற நமக்கு பலம் வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. நம்ம எதுவுமே பண்ணாமல் நமக்கு வந்து ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யார் யாருக்கு எது பெஸ்ட்டு நல்லா வரும்னு தோணுதோ கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த சேமியாவும் நல்லா இதுலேயே நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இந்த
இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சாச்சு. நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்து நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், 1 லிட்டர் அளவுக்கு பால், கெட்டி பால் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிடலாம். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். லேசாக ஒரு கரண்டியை போட்டுட்டோம் அப்படின்னா பொங்கி வராது. பாருங்க, இப்போ வந்து பாலும் சேமியாவும் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஒன்றா வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சர்க்கரையை சேர்க்கணும். இதுக்கு நம்ம 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இது நம்மளுடைய சுவையை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு, ஒரு சிலர் வந்து இனிப்பு வந்து நிறைய போட மாட்டீங்க, ஒரு சிலர் வந்து இனிப்பு நல்லா போட்டு குடிப்பீங்க. அது நம்மளுடைய சுவைக்கு ஏற்ப நம்ம வந்து இனிப்புடைய சுவையை மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழி கரண்டியிலேயே 1 கரண்டி அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்க்க போகிறேன். இது ஒரு 25 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாயசம் வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு வச்சுட்டு, நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் மனசுலையும், ஒவ்வொருத்தரோட ஆள் மனசுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் வந்து நம்ம ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத நம்ம செய்ய முடியும்னு நினச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது அம்மாவுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எங்கள் பையன் பொண்ணுலாம் வரும்போது நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் நான். தேங்க்யூ.